ஒழுக்கமாக இருந்தால் தான் அவர் போகாமல் இருப்பார். நம்முடைய மாமிச கிரியை வெளிப்பட்டால் கர்த்தர் வெளியேறி விடுவார். அல்லேலூயா. நாம் ரெண்டாவது பார்த்தோம், அறிந்தவர்கள், கிறிஸ்துவை தேவனை தேவன் என்று அறிந்தவர்கள். அல்லேலூயா, சோத்திரம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னும் பாருங்க, 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது வசனம், பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆண்டவரை அறியாது இருந்த என்னையும் கிறிஸ்துவை அறியத்தக்க கிருபை எனக்கு கொடுத்தார். இந்த உலகத்திலே பிரதான பாவி நான் தான். வேதத்தை கிழிச்சிருக்கிறேன், ஊழியக்காரர்களை அடிச்சிருக்கிறேன், தேவ நாமத்தை தூஷித்திருக்கிறேன். ஆனாலும் அவர் என்னை அவரை தெரிந்து கொள்ள, அவரை அறிந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அந்த 13வது வசனம் 1 தீமோத்தேயு 1:13, முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடினால் இரக்கம் பெற்றேன். ஆண்டவரை அறிந்திருக்கிறதற்கு முன்னால பாவம் செய்தேன். அல்லேலூயா. ஆனால் பிரியமானவர்களே, அல்லேலூயா, இன்னைக்கு கர்த்தரை அறிந்திருந்து இப்போது நான் எப்படி இருக்கிறேன்? 1 தீமோத்தேயு 1:12 சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு என்னை ஏற்படுத்தினபடியால் அவரை சோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அநேக விதமாய் கர்த்தரை அறிந்திருக்கிறார்கள். ஆண்டவரை அறியாமை உள்ள காலத்திலே தேவனுக்கு விரோதமாய் ஊழியக்காரர்களை அடித்து தேவ நாமத்தை தூஷித்து பரிசுத்த வேதாகமத்தை கிழித்தாலும் ஆண்டவரை சொந்த இரட்சகராக அறிந்த பிறகு பிரியமானவர்களை அவரை சரியாக புரிந்து கொண்டு அவருடைய அன்பை நான் ருசித்து தேவ நன்மைகளை பெற்று ஆண்டவருக்கு இன்றைக்கு சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்க கர்த்தர் உதவி செய்தார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரை தேவனை தேவன் என்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் சொத்தறியாமலும் இருந்தால் நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது. தயவு செய்து பிரதான பாவியான என்னையே அவர் மன்னித்து ரட்சித்து எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி சுகபலன் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார். இதை நான் உங்கள் மத்தியிலே சாட்சியாக சொல்லி வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் 2 காரியங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். அப்படித்தானே? 1, கிறிஸ்துவை கர்த்தரை அறியாதவர்கள். 2வது, கர்த்தராகிய தேவனை அறிந்தவர்கள். இப்போது நம்ம 3வது ஒரு மனுஷனை பார்க்கிறோம், அறிய மனதில்லாது இருக்கிறவர்கள். இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார், சிலுவையில் அறைந்து கொலை செய்யப்பட்டார் என்பதை குறித்து ஒரு சிறு பிள்ளைகிட்ட கேட்டாலும் சொல்லும். இயேசு என்பவர் யாருன்னா சிலுவையிலே தொங்குகிற இயேசுவை சொல்வார்கள். அப்படியாய்ப்பட்ட எல்லா உலக மக்களும் சராசரி அறிந்திருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை இன்னும் அறிய மனது இல்லாது இருக்கிற ஒரு சிலவரை குறித்து நம்ம வேதத்திலே தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 4வது அதிகாரம் 8வது வசனம், நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவனுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். அல்லேலூயா. 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அன்பில்லாதவன், உலக அன்பு, பிறரை நேசிக்கிற அன்பு. இயேசு கிறிஸ்து எல்லோரிடத்தில் அன்பாயிருந்தார். பாவிலும் பிரதான பாவியான என்னையே அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஊழியத்தை தந்து குடும்பங்களை ஆசீர்வதித்து ஜீவன் உள்ள தேவனுக்கு சாட்சியாக வைத்திருக்கிறார். அப்படி என்றால் அவர் அன்பு நிறைந்தவர். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அன்பில்லாதவன், உலகத்திலே பிறரை நேசிக்க அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஒரு கூட்ட ஜனம் ஆண்டவர் என்று அறிந்தும் அவரை முழுமையாக அறிய மனது இல்லாது இருக்கிறவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. எபிரியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 2வது வசனம், எபிரியர் 4:2,
ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கு அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு தேசம் எங்கும் பாருங்க, சுவிசேஷம் எங்கு பார்த்தாலும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்தவ சேனல்ல யூடியூப்பை பார்த்தால், சேனலை பார்த்தால் கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை குறித்து பிரசங்கிக்கிறதை எல்லாரும் பார்க்க முடியும். அல்லேலூயா. சுவிசேஷம் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் அறிவிக்கப்படுகிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். என்னை போல நிறைய சாட்சிகளை நம்ம யூடியூப்பிலே காண முடியும். ஆண்டவரை அறியாதவர்கள், ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டவர்கள் கர்த்தருடைய நன்மையை பெற்று ஜீவனுள்ள தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறதை அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆனாலும் ஒரு சில கூட்டத்தார் அப்படியாய்ப்பட்ட மகத்துவமான தேவனை இன்னும் அறிய மனதில்லாது இருந்து வாதிக்கப்படுகிறது. பெரிய வேதனை. அல்லேலூயா. அவர்கள் கேட்ட வசனம் சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டது. இப்ப பாருங்க, ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை ஆண்டவர் இயேசு தந்த புது வாழ்வு என்கிற சார்பிலே யூடியூப்பிலே பதிவு செய்திருக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினால 5,18,000 பேர் பார்த்துருக்காங்க. 5,18,000 பேர் பார்த்துருக்காங்க. அநேக லட்ச பேர் கூட ஆண்டவரை குறித்து என்னோடு பகிர்ந்து கொண்டதை என்னால் காண முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அறிய மனது இருக்கிறவர்கள் அறிந்து கொண்டார்கள், பிழைத்தும் இருக்கிறார்கள், சாட்சிகளை பகிர்ந்தும் செய்திருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களை, இவ்வளவு திரளான சாட்சிகளை கேட்டும் சத்தியத்தை அறிந்தும் அவர்கள் அதை கேட்க மனதில்லாது இருந்த அவர்களுக்கு அது பிரயோஜனப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடி அநேகவர் அந்த வசனத்தை கேட்டு மனம் திரும்பி குணப்படாதபடி பிரபஞ்சத்தின் பொல்லாத பிசாசு அநேகவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இப்போ நம்ம பிரசங்கம் பண்ணுறோம், நிறைய பேர் கேட்பாங்க. சபையிலையும் அப்படி தான் இருக்கிறோம். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிடும். அல்லேலூயா. அவர்கள் என்ன பண்ணுறது? மாமிசத்திலே இருக்கிறவர்கள், அந்த உலக மனுஷன் அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஒரே ஒரு வாழ்க்கை அறியாமல் இருந்து பாவம் செய்தோம், தெரியாது. ஆனால் இப்போது தேவன் என்று அறிந்திருக்கிறோம். தயவு செய்து என்னுடைய சாட்சியெல்லாம் பாருங்கள். யூடியூப்பில் நான் பதிவு செய்திருக்கிறேன். நாராயண வடிவு டாக்கம் போட்டால் அந்த சாட்சி அதில் வரும். 1 இல்லை 2 இல்லை, எங்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த 2007 இருந்து இந்நாள் வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா கஷ்டம், நஷ்டம், பாரம், கண்ணீர், அழுகை, நிந்தை, அவமானம், பிரச்சனை, போராட்டம் எல்லாவற்றையும் தீர்த்து பிள்ளைகளுக்கு சுகவாழ்வு துளிருடை செய்து திருமணத்தை நடத்தி ஒரு பைசா கடன் இல்லாமல் எனக்கு எத்தனையோ வியாதிகள் இருந்து எல்லாவற்றையும் மாற்றி அற்புதமாய் நடத்துகிறார் என்ற சாட்சியை வேத வசனத்தோடு சொல்லியும் அநேகவர் கேட்க இன்னும் அல்லேலூயா அவருடைய மனக்கண்கள் குருடாகத்தான் பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. எபேசியர் 4வது அதிகாரம் 18வது வசனம், அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து, அல்லேலூயா, புத்தியிலே அந்தகாரப்பட்டு தேவனுடைய வார்த்தை என்ற ஜீவனுக்கு அந்நியராயிருந்து, எபேசியர் 4:19, உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, தயவு செய்து அநேகவர் மாமிசம் இயேசுட்ட போனால் பரிசுத்தமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு பயம் வேற, அப்படி இப்படியெல்லாம் நினச்சி தன்னையே கெடுத்து அசுத்த கண்டதே காட்சி கொண்டதே கோலம் இஷ்டம் போல வாழ்ந்து நாளைக்கு நமக்கு நரகம் காத்திருக்கிறது என்பதை அறியாது இருக்கிற அநேகவரை குறித்து பார்க்க முடியும். தேவனை குறித்து அறிய மனதில்லாத இருக்கிறவர்களை தேவன் தெளிவாக சொல்லியிருக்கிறார்.
ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு அன்பான தேவச்சனமே, ஒருவேளை ஆண்டவரை சரியாக புரிந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு நம்ம வாழ்வோம். ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லுகிறது, நமக்கு நாமெல்லாம் பரலோகவாசிகள், சீயோன் குமாரர்கள், குமாரத்திகள், எருசலேம் வாசிகள். அதனால் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே அநேக நெருக்கங்கள், பாடுகள், பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் நம்மை சுத்த பொன்னாக விளங்கும்படி, கர்த்தர் நம்மை சிறிய தண்டனைக்கு ஒப்பு கொடுத்தாலும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. நம்ம இந்த உலகத்து பிரபஞ்சத்தின் அந்த வேஷத்தை தரித்து கொண்டு உலக மனுஷர்கள் பாவம் செய்கிறவர்களாய் இருக்க ஆசைப்படாதபடிக்கு, பாவத்துக்கு விலகி நீதிக்கு பிழைத்திருந்து கரைத்திரை பிழையற்றவர்களாய் வாழ மனதிருந்தால், நாம இவ்விதமாய் கிறிஸ்துவை உலக பிரகாரமாக கற்றுக்கொள்ளவில்லை. நம்முடைய ஆண்டவர் 33 வயசு இளம் வாலிபர். அவர் ஒரு வார்த்தையிலே சொல்லியிருந்தார், என்னிடத்தில் ஏதாவது குறை உண்டு என்று உங்களால் சொல்ல முடியுமா என்று சொல்லி. இன்னைக்கு நமக்கு அப்படி நிரூபிக்க முடியுதா? நிறைய பேர் சொல்லுவார்கள், இதே போல இது கடினமான உபதேசம், இப்படியெல்லாம் உலகத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது, பரிசுத்தமாய் உண்மையாய் கீழ்ப்படிதலாய் நெருக்கம், அது ஒரு பெரிய நெருக்கம், பாடு, ஒரு கஷ்டமான காரியம் என்று அநேகவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஊழிய பாதையிலே நான் அநேகவரை சந்திப்பேன். அவர்கள் சொல்வார்கள், பிரதர் கேட்க நல்லா தான் இருக்குது, ஆனால் அதன்படி செய்யலாம் முடியலை, நானும் முயற்சி பண்ணி பார்த்தேன், அது நடக்காது, விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சாக்கு போக்கு சொல்லி தடுமாற்றமான ஒரு வாழ்க்கை வாழ முடியுது. எனக்கு அன்பானவர்களே, நானும் பாவம் செய்தவன் தான், குடித்தவன் தான், வெறித்தவன் தான், பாவத்திலே மூழ்கி இருந்தவன் தான். அல்லேலூயா. வேதத்தை கவனித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழைமையெல்லாம் ஒளிந்து போனது, எல்லாமே புதிதானது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருக்குள்ளே உண்மையாய் வந்து பாருங்க. அந்த பரிசுத்த தேவனுடைய நடத்துதல், அவருடைய குணாதிசயங்கள். அவர் ஒரு மாட்டு தொழுவத்திலே ஒரு ஏழையாக பிறந்து, ஒரு தச்சன் வீட்டிலே ஒரு ஏழை குடியவனாக வாழ்ந்து, எவ்வளவு நன்மை செய்து தன்னை கட்டுப்படுத்தி பிறருக்காக அன்பு பாராட்டி பரிசுத்தமாய் வாழ்ந்த தேவன் செய்முறையாக அவர் நமக்கு ஒரு வழிகாட்டியாய் இருக்கிறார். அவரை பார்த்து நம்ம நிச்சயமா முடியும். பாவம் செய்யாதபடி நமக்கு எது செய்ய முடியலையோ, பரிசுத்தமாக வாழ முடியலையோ, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, கர்த்தர் அதை பலப்படுத்துவார். நானும் அநேக காரியங்களை என்னால் முடியாததை கர்த்தர்கிட்ட சொல்லி ஆவிலே புதுப்பிக்கப்பட்டு மாற்றி இருக்கிறார். கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார், நானும் மாறி இருக்கிறேன். பழைய சென்ம சுவமெல்லாம் ஒன்று இல்லாதபடி என்னை விட்டு அழித்து போட்டு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நாம இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. 1 பேதுரு 1:14, நீங்கள் முன்னமே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படியே இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்தால். எனக்கு அன்பானவர்களே, மனுஷனுடைய வாழ்க்கை இந்த பூலோகத்தோடு முடிந்து போவதில்லை. அநேகவர் நினைப்பு இந்த உலகத்தில் வாழுகிறது தான் வாழ்க்கை. எனக்கு ஒரு நண்பரை தெரியும், ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை அவரும் கண்கூடா பார்த்திருக்கிறார். அவர் என்னோட ஒரு 15 வயசு குறைந்தவர். அவர் சொல்வார், பிரதர், நான் இப்போ நீங்கள் வயசானவங்க, நான் வாலிபன், நான் கொஞ்சம் இஷ்டம் போல் வளர்ந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து அந்த இயேசுவை அறிஞ்சுக்கிடேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அப்படி இல்லைங்க. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். வஞ்சிக்கப்பட்டு போகாதீர்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு, அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. உலகத்தை பாருங்கள், யுத்த சத்தம், குண்டு வெடிப்பு, ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்போம் என்று சொன்ன மத்தேயு 24:7 சொன்ன வார்த்தை நிறைவேறப் போகிறது. அதனால கால தாமதம் செய்யாதீர்கள். ரட்சிப்பின் நாள் இன்றைக்கே, ரட்சிப்பின் நாள். அல்லேலூயா, சோதரம். 1 பேதுரு 1:15 சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல
நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. முடியும். பாவிலும் பிரதான பாவியான என்னை பரிசுத்தமாக்கின தேவன் ஒருவர், உயிருள்ள தேவன். மறுபடியும் சொல்லுகிறேன், முடியாததை முடித்து வைக்கிற தேவன். ஆண்டவரே, உம்மை போல வாழ ஆசைப்படுகிறேன் சொல்லி பாருங்கங்க. அவருடைய சாயல் நமக்குள் வெளிப்படும். முன்னால எங்கள் ஊரில் என்னை மதிக்கவே மாட்டாங்க. இப்போ போனால் என்னை பாஸ்டர்னு சொல்கிறாங்க, ஒரு ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. கிரியைகளை பார்த்து அவர்கள் நம்மை கனப்படுத்துகிறதை காண முடியும். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 4வது வசனம், தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல். 1 தெசலோனிக்கேயர் 4:5, உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 4:7 சொல்லுகிறது, தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த தேவன். அவர் எப்படி பரிசுத்தமாய் பிராக்டிக்கலாய் மாமிச ரூபம் எடுத்து ஒரு மாமிச ஆண்டவர் தெய்வமாக இந்த உலகத்தில் பிறக்கல. ஒரு கன்னிமரியாள் பயத்திலே ஒரு மாமிசமாகத்தான் பிறந்து உணர்வுள்ள மாமிச உணர்வுள்ள மனுஷனாகத்தான் வாழ்ந்து காண்பித்தார். அவரிடத்தில் ஒரு குறை இல்லை. தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் 1 தெசலோனிக்கேயர் 4:8 சொல்லுகிறது, ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல தமது பரிசுத்த ஆவியை தமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களை, நம்ம வேதத்திலே தியானித்தோம், கிறிஸ்துவை அறியாதவர்கள், கிறிஸ்துவை அறிந்தவர்கள், கிறிஸ்துவை அறிய மனதில்லாது இருக்கிறவர்கள். இன்னைக்கு எல்லா தரத்தாருக்கும் ஆண்டவரை குறித்து வெளிப்பாடு உண்டு, ஞானம் உண்டு. அவர் தேவன், அவர் ஜீவன் உள்ளவர், அவர் பரிசுத்தர். நிறைய பேருக்கு பரிசுத்தமாக வாழ முடியாது என்கிற பயத்தில் அறியாமல் இருக்கிறோம். அன்பானவர்களே, அது அப்படி இல்லை. ஆண்டவரே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரே மெய்யான வழி. அவருடைய வழியை பின்பற்றுகிறவன் தான் நித்திய ராஜ்யத்திலே பங்கடைய முடியும். நம்முடைய ஆயுசு நாட்கள் இதோட குறுகி போகிறதில்லை. மனுஷன் மரித்து போவான், அவனுடைய ஆத்துமா விலையேற பெற்றது. அதற்கு ஆத்துமாவுக்கு அழிவில்லை. அது நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. ரட்சிப்பு உலகத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமம் இல்லாமல் ஒரு ரட்சிப்பு கிடையவே கிடையாது. எங்க வேணாலும் போய் பாருங்க, ரட்சகர் இயேசுதான் ரட்சகர். நம்ம உலகத்தில் வாழ்ந்து மரித்து இன்னொரு புது வாழ்வு மறுவாழ்வு இருக்கிறது. அங்கேதான் நம்ம நிச்சயமாக பங்கடையணும். இந்த உலக மனுஷனுடைய வாழ்க்கை வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 90:10, மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80. அதுக்கு பிறகு உள்ள வாழ்க்கையெல்லாம் சஞ்சலமும் தவிப்பு தான். ஆனால் அது அதோடு முடிந்து போகிறதில்லை. இந்த ஆத்துமா நீ மனுஷனாய் பூமியிலே வாழுகிற காலத்திலே பரிசுத்த தேவனை இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டு அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து தன்னை பாதுகாத்து பரிசுத்தமாய் வாழ்ந்தால் மறுமையிலும் நித்திய ராஜ்யத்திலே தேவனோடு வாழலாம். அல்லேலூயா. இல்லாத பட்சத்திலே அக்கினி கடலிலே தள்ளப்பட்டு போவோம். எல்லா மார்க்கத்தாரும் சொல்லுகிற உண்மை. பிரஜாதி மக்கள் சொல்வார்கள் சொர்க்கம் நரகம் என்று சொல்வார்கள். கிறிஸ்தவ மார்க்கம் சொல்லுகிறது பரலோகம் பாதாளம் என்று சொல்லுகிறது. பரிசுத்தமாய் வாழ்ந்தால் பரலோகம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ரட்சிக்க வந்த கிறிஸ்துவை அறியாதவர்கள் நிச்சயமாக பரலோகம் போக முடியாது. எனக்கு அன்பானவர்களை, வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனம், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், பயப்படுகிறோம். செய்வனை வச்சுட்டா அப்படி ஒரு எலுமிச்சம்பழம் வீட்டுக்கு முன்னால் கடந்து பூ கடந்து ரத்தம் கடந்து இப்படியெல்லாம் சொல்லுகிறவர்கள். கர்த்தர் அவருடைய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவருடைய ஆலயம் நம்முடைய இருதயம். உண்மையாய் கூப்பிடுகிற, தேடுகிற, பரிசுத்தமாய் வாழுகிற
அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய மனதாய் இருக்கிறவர்களுடைய இருதயத்திலே கர்த்தர் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது அவருடைய ஆவி நமக்குள்ளே ஆளுகை செய்யும். எந்த பிசாசுடைய வல்லமைகளோ மனிதனுடைய தந்திரங்களோ பில்லி சூனியமும் ஒன்று நம்மளை சேதப்படுத்தாதபடி அவைகளுக்கு எதிர்த்து நின்று போராட பெலன் கர்த்தர் நமக்கு தருவார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 3வது வசனம், தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. அன்பு கூறுங்கம்மா, அன்பு கூறுங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார். பிறரை நேசிங்க. உங்களுக்கு கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை எடுத்து சொல்லுங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்காக மன்றாடுங்க, பரிதவிங்க, செபித்து பாருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதை தேவன் நம்மோடு இருக்கிறதை அறிந்து கொள்ள முடியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். இப்போ என்ன பாருங்க, நான் ஏற்கனவே நிறைய சொல்லிட்டேன். ஆண்டவரை அறிவதற்கு முன்னால் பாவம் செய்தேன், குடிகாரனாய் நிர்வீசாராய் மனம் போல வாழ்க்கை வாழ்ந்தேன், தேவநாமத்தை தூசித்தேன், ஊழியக்காரர்களை அடித்தேன், ஆண்டு வேதத்தை கிழித்திருக்கிறேன். ஆனால் கிறிஸ்துவை அறிந்த பிறகு அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன். இந்த ஊழிய பாதையிலே பரியாசக்காரர்கள், எனக்கு சரியாக பேச்சு வராது, படிப்பும் குறைவு, அதனால் பரியாசம் பண்ணுகிறவர்கள் இருந்தாலும் ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்திலே பைத்தியமானவைகளை தெரிந்திருக்கிறார். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி என்னை போல பலவீனர்களை அறிந்திருக்கிறார். தேவனிடத்தில் உண்மையிலே அன்பு வைக்கிறவன் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற கண்டிப்பாக மனது உள்ளவனாயிருப்பான். நானும் அப்படித்தான் பிரியமானவர். பெருமையாக சொல்லிக்கொள்ளவில்லை, தாழ்மையாக சொல்லுகிறேன். என்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனோ, பாவிலும் பிரதான பாவியான என்னை அவர் இரட்சித்த விதத்தை, அவருடைய அன்பை அநேகவர்களுக்கு சொல்ல ஓடி ஓடி அவருடைய அன்பை பிரஸ்தாபப்படுத்துகிறபடினாலே அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தான் அதை செய்ய முடியும். ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்ல முடியும். மத்தேயு 10:32 வாசித்து பாருங்கள். மனுஷர் முன்பாக அறிக்கை செய்கிறவன் எவனோ அவனை நானும் பிதாவுக்கு முன்பாக அறிக்கை செய்வேன். ஆண்டவரை பற்றி நீங்கள் பிறருக்கு சொல்லி பாருங்க. ஆண்டவரை அறியாது இருக்கிற, கஷ்டப்படுகிற, துன்பப்படுகிற, வேதனைப்படுகிற, துயரப்படுகிற ஜனங்களுக்கு ஆண்டவரை சொல்லி பாருங்கள். கர்த்தர் சகலத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் உண்மை. அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. என்னுடைய சகோதரி சாட்சியெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஒன்றுமில்லாத இருந்த சகோதரி குடும்பத்தை ஆசீர்வதித்து இருக்கிறார். பாவம் செய்து ஒரு மகனை இழந்தாலும் அவன் பரலோகத்திலே நிச்சயமாய் இருக்கிறதை உணர்த்தி, இந்த உலகத்திலே வாழுகிற வரைக்கும் சகல ஆசீர்வாதத்திலும் உன்னை ஆசீர்வதிப்பேன், சமாதானத்தை கொடுப்பேன், ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன், உனக்குள்ளே இருக்கிற சகல வியாதியை உன்னை விட்டு அகற்றுவேன், சமாதானத்தை கொடுப்பேன் என்று சொல்லி அதன்படி செய்து வருகிறார். அந்த உண்மை எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் வர வர பலவீனப்படுவார்கள். கர்த்தரோ பலப்படுத்தி வருகிறார். பிரியமானவர்களே, தயவு செய்து அந்த இயேசுவைத்தான் அறிவிக்கிறேன். அறியாது இருக்காதீங்க. அறியாது இருக்கிறவர்கள், அறிந்தவர்கள், அறிய மனதில்லாது இருக்கிறவர்களை குறித்து கர்த்தர் பேசினார். கடைசியாக பிரியமானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் இடத்திலே அவரை நோக்கி எந்த மார்க்கத்தாரும், எந்த மனுஷரும், நீங்கள் யாராய் இருந்தாலும், ஒருவேளை இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்க நேர்ந்தால், நான் கிறிஸ்தவன் அல்ல என்று சொன்னாலும், பாவத்திலே வாழ்ந்திருந்தாலும், அறியாமல் தவறு செய்தாலும் மன்னிப்பு கோரி அவரிடத்தில் சரண்டர் ஆனால் நிச்சயமாய் பிரியமானவர்களே, அவர் எல்லா மனுஷரையும் தூக்கி எடுக்கிற ஆண்டவர். ஒரு பாவியும் புறம்பே தள்ளாத தேவன். எந்த மனுஷனையும் உயிர்ப்பிக்கிற மெய்யான ஒளியாய் இருக்கிறார்.
என்னையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவனை குறித்து நான் சாட்சி பகிர்ந்திருக்கிறேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் நம்மளை விடுதலையாகட்டும். 3 தலைப்பிலே ஆண்டவர் நம்மளோடு இடைப்பட்டார். ஆண்டவரை அறியாது இருக்கிறவர்கள், தேவனை அறிந்தவர்கள், தேவனை அறிய மனதில்லாது இருக்கிறார். தயவு செய்து அறிந்தவர்கள் என்னை போல எத்தனை நன்மைகளை பெற்றிருக்கிறோம். தயவு செய்து ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஐயா, சத்தியத்தை பேச உதவி செய்தீர் ஆண்டவரே. பேதையும் குற்பையும் தூசியுமான ஆண்டவரே, நீர் இந்த காரியத்தை சொல்ல ஆண்டவரே உம்மை தியானிக்க உதவி செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான பாவியான என்னையும் ஆண்டவரே உம்முடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் அதிசயங்களை செய்து ஆண்டவரே சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் ஆண்டவரே நிறைவாய் பரிபூரணமாய் குடும்பம் முழுவதையும் நேசித்து போஷித்து ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் பூலோக ஆசீர்வாதத்திலும் இரட்டிப்பான நன்மையை கொடுத்து கனப்படுத்தி பாதுகாத்து சந்தோஷத்தை கொடுக்கிற ஜீவனுள்ள தெய்வமே, இந்த வார்த்தையின் மூலமாக யாராவது இந்த நாராயண வடிவுக்கு நன்மை செய்த ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்று விசுவாசித்தால் தெய்வமே, அறியாது இருந்தாலும் இதுவரைக்கும் பாவத்திலே வாழ்ந்திருந்தாலும் என்னை ரட்சித்து பாதுகாத்து ஆசீர்வதிக்கிற தெய்வம், சத்தியத்தை அறிகிற மனதாய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் யாராயினும் கர்த்தர் தொடுவீராக சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக. அநேக உலகத்திலே ஆண்டவரே நஷ்டம், கஷ்டம், பாடு, கண்ணீர், நிந்தை, அழுகை, அவமானம், ஏமாற்றம், வியாதி, துன்பம், நெருக்கம், பிரிவினை, சமாதான குறைவு, அல்லேலூயா, மரண கண்ணிகள், இப்படியாய்ப்பட்ட துன்பத்திலே உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலக மக்களை கர்த்தர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ரட்சியும் அப்பா, ரட்சிப்பு உம்முடையது ஆண்டவரே. உலகத்திலே தேசத்திலே நடக்கிற யுத்த சத்தங்கள் வேண்டாம் கர்த்தாவே. உலகத்துக்கு சமாதானத்தை கொடும், பொருளாதார வீழ்ச்சி வராதபடி பாதுகாத்து கொள்ளும். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாராய் இருந்தாலும் ஆண்டவரே, முழு மனதோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்துமாவோடு கர்த்தராகி உம்மை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் உம்முடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி ஆண்டவர் கருணை காட்டும்படி இரக்கம் செய்யும்படி மன்றாடி மண்டியிட்டு ஆண்டவரே கேட்கிறோம் அப்பா. அடிமை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தும். ஞானம், புத்தி, அறிவு, விவேகம், சத்துவத்தை தாரும் ஆண்டவரே. உம்முடைய அறிகிற அறிவை சுவிசேஷமா அறிவிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. உம்முடைய கரத்திலே தருகிறோம். உம்முடைய நாமம் சகலத்திலும் உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற என்ப நாமத்தில் தாழ்மையின் ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென்.